Hi everyone. இன்னைக்கு நம்ம LED chipset செய்ய போறோம். நம்ம சேனல்ல 2 LED chipset எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அது IC வச்சு செய்யறது. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது Arduino Nano வச்சு செய்ய போறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னன்னா Arduino Nano உங்ககிட்ட இது இல்லனா Arduino Uno கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 12 LED, அடுத்து 100 ohms resistor. இவ்வளவுதான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாம். உங்களுக்கு சர்க்யூட் டயகிராம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் Arduino கோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணா எடுத்துக்கோங்க. அடுத்து Arduino Nanoக்கு எப்படி கோட் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் Arduino Nano எடுத்துக்கோங்க. நீங்க Arduino Nano வாங்கும்போது இது மாதிரி கேபிள் கொடுத்திருப்பாங்களா? இந்த கேபிள்ல ஒன்னு USB, இன்னொன்னு இந்த Arduino Nanoக்கு செட் ஆகிற மாதிரி பின் இருக்கும். இந்த பின்னை போயிட்டு நீங்க Arduinoல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த USB போயிட்டு நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு எப்படி கோட் அப்லோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Arduino சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு சின்னதா கோட் இருக்கும், delete பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கோட் கொடுத்திருக்கோம். அந்த கோடை காப்பி பண்ணி Arduino சாஃப்ட்வேர்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல ஒரு டிக் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் சேவ் பண்ணிட்டோனே நம்ம கோட் கம்பைலிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ கம்பைலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து மேல டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல போர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் Arduino செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த போர்டு யூஸ் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராசஸர். நான் Atmega 3288P யூஸ் பண்றேன். நீங்க எந்த ப்ராசஸர் யூஸ் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போர்ட். COM3 போர்ட்ல நான் Arduino கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேல ஒரு ஆரோ சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் Arduinoல அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ அப்லோடிங் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எப்படி LED chipset செய்யணும்னு பார்க்கலாம். அடுத்தது பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது LED எடுத்துக்கோங்க. LEDல பெரிய பின் பாசிட்டிவ், சின்ன பின் நெகட்டிவ். இப்போ 12 LED உடைய நெகட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் தனியா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது Arduino Nano எடுத்துக்கோங்க. Arduino Nano உடைய பின்னோட்ஸ் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னுடைய Arduino Nanoல வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால நான் இது மாதிரி போர்ட் செஞ்சிருக்கேன். இந்த போர்ட்ல 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க அடாப்டர் கனெக்ட் பண்ணிட்டா இந்த Arduino Nanoக்கு பவர் சப்ளை வந்துடும். உங்களோட Arduino Nanoல வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சுன்னா Arduino Nanoல VIN பின் இருக்கும், அங்க பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது Arduino Nanoல GND பின் இருக்கும், அங்க பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் சப்ளை ரேஞ்ச் மினிமம் 6 வோல்ட், மேக்ஸிமம் 12 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் Arduino Nanoவை இந்த போர்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த பிரெட் போர்டை கனெக்ட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 100 ohm ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதுல 2 பின் இருக்கா? ஒரு பின்னை LED ஒரு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பின்னை Arduino Nanoல GND பின் இருக்கும், அங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D2 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D3 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D4 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாலாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D5 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அஞ்சாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D6 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆறாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D7 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏழாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D8 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எட்டாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D9 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன்பதாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D10 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பத்தாவது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D11 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது LED உடைய பாசிட்டிவ் Arduino Nanoல D12 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
12வது எல்இடியோடைய பாசிட்டிவ் வந்து Arduino Nanoல D13 பின்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டோன்னே நம்ம எல்இடி சேசர் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனா ஏன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தமிழ் தேவைப்படுது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ டைம் நெக்ஸ்ட் சந்திப்போம்.